நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஏன்னா நானும் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் இதை கத்துக்கிட்டேன். இப்போ வந்து இவன் 6 மாசம் ஆச்சு இவன் நாங்க இங்க கூட்டிட்டு வந்து. ஸோ 6 monthsல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அவனை வந்து ரொம்ப அக்ரெசிவான குட்டி தாங்க. ஏன்னா நாங்க வாங்கிட்டு வரும்போது அவன் வந்து ரொம்ப சுட்டியா வந்து குறும்புத்தனமா இருந்தான். சின்ன வயசுல வந்து ரொம்பவே ஆக்டிவா அங்கங்க ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷிட்ஸு பப்பிவன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கும் ஹாப்பியா இருந்தது. பரவாயில்ல, அங்க ஓடுறான் இங்க ஓடுறான், குறும்புத்தனம் பண்றான். குட்டியா இருக்கும்போது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா பெருசாகும் போது நம்ம வந்து கொடுத்த அந்த பேம்பரிங் எல்லாமே வந்து அக்ரெசிவ்னஸா மாறிடுச்சு. ஸோ பெருசாகும் போது எங்களை கடிக்கிறதாகட்டும், நிறைய இடத்துல கடி வாங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி கடி வாங்கினதுக்கு அப்புறமா நாங்க வந்து திருத்திக்கிட்ட விஷயம், இது வந்து பெருசாயிடுச்சே இப்ப மாத்த முடியுமா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஈவன் நீங்க 6 months ஆனா கூட பரவாயில்ல, நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனை வந்து நம்ம திருத்திடலாங்க. எந்த நாய்க்குட்டியா இருந்தாலும் அக்ரெசிவ்னஸை குறைச்சிக்கும். நான் வந்து செஞ்ச மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஸோ தட் அது எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, எங்க டாக்டர் சொன்னது. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே நான் இவன் கையில் இப்போ அவங்க வந்து அந்த டீத் வந்து வளரும் போது கொஞ்சம் துருன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கையை கடிப்பாங்க. நம்ம வந்து அது குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துருவோம். நீ பண்ணிக்கோ எந்த பண்ணிக்கோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை செய்யும் போதெல்லாம் அது கொடுத்தோம்னா அவன் ஈஸியாக நம்ம காட்டிடுவான். அதனால நம்ம இந்தான்னு கொடுத்துருவோம், அவனும் கடிச்சுப்பான். சின்ன வயசுல அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா பெருசானதுக்கு அப்புறம் கடிக்கும் போது நமக்கு வலிக்கும். சோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். சின்ன வயசுலயே வந்து 7 Jane மக்கள் டைலாக் மாதிரி சொல்றேன், குழந்தையா இருக்கும்போது நெஞ்சு மேல உட்கார வச்சு தோல் உட்கார வச்சு வலிக்குதுடா இறங்குறா அந்த மாதிரிதாங்க. அந்த மாதிரி வந்து சின்னதா இருக்கும்போது அப்பவே சொன்னாங்க டாக்டர், நீங்க அதை மட்டும் வந்து அவனுக்கு இது பண்ணாதீங்க. எந்த குட்டி பிரீட் டாக், ஷிட்ஸூன்னு இல்ல, வேற எந்த குட்டி பிரீட் டாகா இருந்தாலுமே வந்துட்டு கையை கொடுத்து இந்தா கடிச்சுக்கோ அந்த மாதிரி வந்து சொல்லி சின்ன வயசுல வளர்த்தாதீங்க. அது நான் பண்ண மிஸ்டேக். அண்ட் செகண்ட் வந்துட்டு அவன் எப்பெல்லாம் நம்மள கடிக்க ட்ரை பண்றானோ அப்ப வந்து இம்மீடியட்டா அவனுக்கு வந்து பப்பீஸ்க்கு வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே நோ கமாண்ட் சொல்லி கொடுத்துருப்போம். எந்த இது பண்ணாலுமே நோ 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 அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் எடுக்கிறாங்க, அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளிவைங்க. ஸோ அவனுக்கு வந்து அது ஈஸியா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி இப்போ அவன் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், நோன்னு சொல்றோம், அவனுக்கு தெரியும் ஓ பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, நோடா குட்டா, நோ லீவ். இப்ப வந்து அவன் விடல, ஓகேங்களா. ஸோ இவன் வந்து நோன்னு சொல்லியும் அவன் அதை விடலை அப்படிங்கும்போது நீங்க நான் சொல்ற தேர்ட் விஷயம் அதுதான். நோன்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க விடலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மேல ஓ இவங்க திருப்பி எடுத்துப்பாங்களோ அப்படின்னு இருக்கும். இப்ப நான் கையை பக்கத்துல கொண்டு போனோம்னா ஆப்வியஸா இது இழுக்க ட்ரை பண்ணனா பாருங்க அவன் வந்து மேல வருவான் கடிக்கிறதுக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அவனை வந்து அவன் தான் வின் பண்ணா ஓகே அவன் வச்சுக்கிட்டோம் அந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி நீங்க விட்டுருங்க. ஒரு 2 minutes தாங்க வச்சிருப்பாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க நம்ம கிட்டேயே. ஸோ இப்போ வந்து இவன் இப்போ நான் ரொம்ப அவனை வந்து குடுன்னு கேட்டேன்னா அவன் வந்து அது கொடுக்க மாட்டான். அவன் பாத்தீங்களா இப்ப விட்டுட்டான், முடிஞ்சது அவ்வளவுதான். இப்ப நான் இழுத்தனா நான் கடி வாங்கியிருப்பேன். ஆனா இப்ப அவனே விட்டுட்டான், அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. சோ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க கேக்குறாங்க அப்படின்னா, இல்ல அவங்க வாயில வச்சிருக்காங்க, இப்ப ஏதோ ஒரு பாலே வாயில வச்சிருக்காங்க, இல்ல நம்ம சாக்ஸ், நான் இந்த சாக்ஸை காட்டுறேன் பாருங்க, இந்த குட்டா இப்ப நான் சாக்ஸை கொடுத்துட்டேன். இப்ப இந்த சாக்ஸ் அவன் வச்சிருக்கும் போது ஏய் குடு அப்படின்னு நான் இப்படி எடுத்தேன்னா அவன் விடவே மாட்டான், டீ கூட சேர்ந்து வருவான். நீங்க விட்டுருங்க, வச்சுக்கோ, நீ வச்சுக்கோடா குட்டா, உனக்கு தான்டா குட்டா அது, நீயே வச்சுக்கோ ஓகேவா, குட் பாய் அப்படின்னு நீங்க சொல்லி அவனை ஒண்ணுமே சொல்லாதீங்க, வச்சுட்டு இருக்கட்டும். கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 minutes அப்படிங்கும் போது அவன் கீழே போட்டு அவனே போயிடுவான். அவனுக்கு அது யூஸ் இல்லை, ஏன்னா அவன் கொஞ்ச நேரம் தான் வச்சிருப்பான், அவன் போர் அடிச்சிடும், அவன் போட்டு போயிடுவான். ஸோ வந்து அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க வந்து கை வந்து வாய்க்கிட்ட கொண்டு போறீங்க, வாய் அந்த இதுல வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை திருப்பி கொடுத்துருவோங்கிறது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே நான் ஒரு விஷயம் அவனுக்கு கொடுக்குறேன், ஒரு பால் கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி நான் அவனுக்கே கையில கொடுத்துடணும். இந்த உனக்கு தான்டா நான் விளையாட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுத்துடணும். நீங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டு பிடுங்கி அதை எங்கேயோ ஒரு பக்கத்துல வச்சுட்டீங்க, அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படின்னா அவனுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும், இவங்க எடுத்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஸோ நம்ம அவங்க எடுக்காம பாத்துக்கணும் அப்படின்னு நம்மள டிஃபென்சிவா வந்து கடிக்கிறதுக்கு பார்ப்பான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணிருங்க. அண்ட் டாக்டர் சொல்லி கொடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்புங்க இது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு டாக் வந்து உங்களை கடிக்குது அப்படின்னா இம்மிடியா அவங்கள வந்து நீங்க கையிலயோ, இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாரு, நான் அடிச்சுதான் வளர்க்குறேன் ஆனா என்ன பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியல அப்படின்னு, என்னைக்குமே உங்க பெட்ஸை நீங்க வந்து அடிக்காதீங்க.
ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க கையில அடிக்கிறீங்க அப்படின்னா அது திருப்பி கையை வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு கையை தான் கடிக்க வரும். ஸோ கையை வச்சு நீங்க அடிக்கிறது பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு குச்சி வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குச்சி வச்சு அடிச்சு குச்சி என்னைக்கு அவங்களுக்கு வச்சிங்கன்னா அவ்வளோதான் தம்சம் பண்ணிடுவாங்க. ஸோ குச்சி வச்சு அடிச்சா அதுக்கு வலிக்குங்க, பாவம், அதுவும் பண்ணாதீங்க. அது புரியாது, அது வந்து ஒரு 2 year old மாதிரி. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஜஸ்ட் இவனோட மூக்கு இருக்கு பார்த்தீங்களா, ஓகேடா குட்டா உனக்கு தான் அது. இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இந்த மூக்குல இவங்க கடிக்கிறப்போ இப்படி வந்து இப்படி சுண்டணும், இப்படி சுண்டி விட்டு நோ அப்படி சொல்லணும். இப்போ நீங்க சுண்டி விட்டு அவன் வந்து இப்படி பண்றான் அப்படின்னா, நம்மளை கடிக்கிறான் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்துல டக்குன்னு ஒரு சுண்டு விட்டு நோ அப்படின்னா அது சாஃப்ட் ஸ்பாட் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல நம்ம சுண்டி விடும்போது வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அண்ட் அது ரொம்பவும் வலிக்காது, பட் வந்து அந்த இடத்துல அவங்க பண்ணும்போது ஒரு மாதிரி டக்குன்னு ஓ என்ன இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன விஷயம் சொல்லி தரீங்க, இப்போ அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டு இம்மீடியட்டா அங்கே ஒரு சுண்டி விட்டுருங்க. அப்போ இது பண்ணா சுண்டுவாங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த கையில் வச்சிருக்கும் போது நீங்க வந்து ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ட்ரீட்ஸ் மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா, அது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சரி, இப்ப பாருங்க, இப்ப வந்து அவன் வாயில வந்து இந்த இது வச்சிருந்தாலும் இப்ப இதை வச்சிருக்கான். இப்ப நம்ம இதை எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. சோ இது வந்து ஒரு ட்ரீட். இப்ப பாருங்க, ட்ரீட் எடுத்த உடனே அதை விட்டுட்டு இங்க வந்துட்டான். இப்ப நீங்க வந்து கையை அப்படி பண்ணக்கூடாது. சோ நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் அவங்க வந்து இன்னும் ரொம்ப இதுவே. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட் எடுத்துட்டு, இப்ப நான் என் கையில ட்ரீட் வச்சிருக்கேன், சோ குட்டா ட்ரீட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நீங்க அதை எடுத்துடணும். எடுத்து அவங்க கண்ணில் படாத மாதிரி எடுத்து வச்சிருங்க. அவ்வளவுதான். மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது அவங்க வந்து ஓகே நமக்கு வந்து வேற ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு தேவை அவங்க வின் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதோட அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. ஸோ அதனால நீங்க விட்டுருங்க. இதுதான் பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள் நான் கடைப்பிடிச்சது. அண்ட் அவன் வந்து அவ்வளோ அக்ரெசிவா இருந்த டாகுங்க. நாங்க வந்து நிஜமா நிறைய கடி வாங்கியிருக்கோம். கையில அவ்வளோ ரத்தம் வந்து எனக்கு பயமே ஆயிடுச்சு. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு. இவன் ஃபுல்லி இன்ஜெக்ஷன் போட்டவன் தான். ஸோ எனக்கும் வந்து டிடி போட்டோம் நாங்க. 6 monthsக்கு வேலிட்னு சொன்னாங்க. அதனால எனக்கு ஓகேவா இருந்ததே தவிர அந்த விஷயம் எனக்கு பயமா தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் மாத்திக்கிட்டேன், அவனோட விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் மாத்திக்கிட்டேன். நோ சொல்றது கிடையாது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவன் வாயில வச்சிருக்கான்னா புடுங்க மாட்டேன், டக்குன்னு புடுங்கிறாதீங்க எதுவுமே, அதுதான் பேசிக் ரூல். இதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் கற்றுக்கிறேன். இது வந்து எனக்கும் கன்ஃபார்மாக இது நடக்கும், கன்ஃபார்மாக இப்படி பண்ணுங்க அப்படின்னு எனக்கும் சொல்ல தெரியாதுங்க. நான் கற்றுக்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேங்கோக்கு 10 கிட்ட இருந்தும் டாடா பை பை. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு தெரிஞ்சதுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை. குட்டா பை சொல்றியாடா குட்டா? சாப்பிட்ருக்கியா?